வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான தவளை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அழகு புழுங்கலை சேர்த்துக்கலாம். ஒரு அழகு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர்ல தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சிறுபருப்பும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பருப்பு அந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 hour அரைட்டோம். பருப்பு கொஞ்சம் மசியணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவலடைக்கு பருப்பு கொரகரம் தான் இருக்கணும். ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிரைண்டர்ல அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அரிசி கிரைண்டரில் ஓடட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணும், கேன்சரை வரவிடாமல் தடுக்கும், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதயத்துக்கும் ரொம்ப நல்லது, செரிமான பிரச்சனையை சரி செய்யும். வெங்காயம் அரிஞ்சாச்சு. கிரைண்டரில் போட்ட அரிசி என்னாச்சு பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இதை எடுத்துடலாம். இப்போ பருப்பு மாவுலயே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ரெண்டு மாவும் ஒன்னா சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த தவளடையும் ஒரு ஆரோக்கியமான உணவு தான். தவளடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. தேங்காயை ஆல்ரெடி திருவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 20 உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலருங்க.
இப்போ ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ 4 அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ திருகி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறினது அனைத்தையும் மாவுல சேர்த்துக்கலாம். இப்போ மாவுல சேர்த்துட்டு நல்ல மாவை கிளறி விடுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. தவளை அடையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் பதமாக கொஞ்சம் தட்டி விடுங்க. ஏன் இப்படி தட்டுறேன்னு சொன்னால், இது கடாயில் ஊற்ற வேண்டிய மாவு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிருக்கோம். இப்போ தாராளமாக கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் இந்த தவளை அடையில் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஆனால் எண்ணெய் ஊற்றினா தான் இந்த தவளை அடை அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ தவளை அடை ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இனியொரு தோசையும் ஊற்றிக்கலாம். முன்னெல்லாம் இந்த தவளை போட்டாங்கன்னா ஒரு பெரிய கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் தான் மாவு ஊற்றுவாங்க. அந்த எண்ணெயில் தான் அந்த தவளை வேகணும். ஆனால் இப்போ எண்ணெயை யாரும் விரும்புறதில்ல. அதனால தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு வித்தியாசமான சுவையான தவளை அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தவளை அடை தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் வச்சுக்கலாம். இந்த வெண்ணெய் ஊத்துக்குழி வெண்ணெய், கூட வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த தவளை அடையில் இந்த வெண்ணெயை தடவிட்டு வெல்லத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். இந்த மிளகாத்தூள்ல மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் வெயில்ல காய வச்சு அரைச்சி வச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165.